இங்க ஒருத்தருக்கு ராஜா தண்டனை கொடுத்திருப்பாரு. அவரோட தலையை வெட்டி கொன்னுடலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்து அவரோட வைஃப் இல்ல என்னோட ஹஸ்பண்டை நான் விட மாட்டேன், அவர் போறாருன்னா நானும் கூடவே வந்துருவேன் அப்படின்ட்டு மேலே ஏறி படுத்துப்பா. எல்லாரும் வந்து நீ பண்றது தப்பு, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ராஜா சொல்றதெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு எந்திரிக்க மாட்டா. இப்போ இந்த பொண்ணோட அண்ணா வந்து என் தங்கச்சியே போறா அப்படின்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், நானும் வந்து என் தங்கச்சி கூடயும் அவளோட ஹஸ்பண்ட் கூடயும் போறேன் அப்படின்ட்டு மேலே வந்து படுத்துப்பாரு. ராஜாக்கு ஒரே கோவமா வருது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ராஜாவோட வார்த்தைக்கு மரியாதையே இல்லாத மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராஜா இவங்க 3 பேர்கிட்டயும் இது என்னோட கட்டளை, மரியாதையா எந்திரிச்சு 2 பேரும் போங்க அப்படின்னு சொன்னாலும் போக மாட்டாங்க. என் ஹஸ்பண்டே போறாரு, இந்த ஊரே அப்ப எனக்கு சொந்தம் இல்லாம போகுது, இனிமேல் நான் ஏன் இந்த ஊரோட ராஜா பேச்சு கேட்கணும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எந்திரிக்கவே மாட்டா. ராஜாக்கு வேற வழியே இல்லை. இப்ப மேல இருக்கிற 2 பேரும் நிரபராதிங்க தான், ஆனா ராஜா சொல்றதை கேட்காம பண்றதுனால வேற வழி இல்லாததுனால 3 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வாரு. அந்த டைம்ல தான் அந்த பொண்ணோட அம்மா வந்து அங்க இருந்து பறந்து வந்துருவாங்க. என் பொண்ணு பையன் மரம்பில்லன்ட்டு எல்லாரும் இறந்து போறாங்கன்னா நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துருவாங்க. அவங்களோட